வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே நாம் மருத்துவ நலம் பெற்று நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சிங்க. வயதானவர்கள் மட்டும்தான் இந்த சிறுநீரக பாதிப்பு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்கும் இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு வரதான் செய்யுது. இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிம்டம்ஸே காட்டாமல் அது பாதிக்க தொடங்கும். ஏன்னா நமக்கு சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்துடும். இருந்தாலும் ஒரு சில ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகி அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம். கிட்னி ஃபெயிலியர்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸாக உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படாமல் அந்த அசுத்தங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு கலந்துருங்க. ஸோ பிளட்டில் ஜாயின் ஆகிடும். இதனால் அனீமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாம் எப்போதுமே அதீத சோர்வாகவும் உடல் பலவீனமாகவும் இருப்போம். அதே போல் உடல் வலி, சோர்வு, வாந்தி, மயக்கம், குமட்டல் இந்த மாதிரி உணர்வும் இருக்கும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கவனமின்மை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் செலுத்த முடியாமலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் குறையிறதால ஒரு வகையான அனீமியா ஏற்படும். இந்த மாதிரி கழிவுகள் அதிகமாக ரத்தத்தில் சேரும் பொழுதும் அதுவுமே நமக்கு இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மையை ஏற்படுத்தும். அதாவது அந்த அனீமியாவுக்கான சிம்டம்ஸை நமக்கு காட்டும். ஸோ நாம தான் அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை இருக்கும்போது டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டாலும் அது கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸாக பார்க்கப்படுது. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்தில் தேக்கும் போது தூக்கத்தையுமே அது நமக்கு பாதிக்கும். ஏன்னா நமக்கு கழிவுகள் பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக மேக்ஸிமம் நமக்கு வெளியேறும். அப்புறம் வியர்வை வழியாக வெளியேறும். ஸோ இப்போ சிறுநீர் வழியாக வெளியேற முடியாமல் அந்த கழிவுகள்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு கண்டாமினேட் ஆகும்போது அது தூக்கத்தை நமக்கு பாதிக்கும். ஏன்னா அதுலேயுமே நச்சுக்கள் அது ரத்தத்தில் இருக்கும்போது நமக்கு போதுமான அளவு தூக்கமே வராது. அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கெல்லாம் வழிவகுக்கும். ஸோ கிட்னி ஃபெயிலியருக்கு அது இன்ஃபார்ம் அது பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் காமனாக இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர்ட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸில் தூங்குவதில் அடிக்கடி சிரமம் ஏற்படுது, நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டிருக்குன்றதை சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் காமனாக நிறைய பேருக்கு இருக்கும். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்துடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அது சருமத்தை வறட்சியானதாக மாற்றும், அரிப்பு மற்றும் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய சருமமாக மாற்றிடும், எலும்பையும் உங்களுக்கு பாதிக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகும். அப்போ உங்களுடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகும்போது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அது உங்களுடைய உயிரையே பாதிக்கக்கூடியதாக மாறிடும். ஸோ அப்போ அந்த வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியுதுன்னா அது கிட்னி ஃபெயிலியராக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. வழக்கத்திற்கு மாறாக உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருக்கா அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி ஆகுங்க. அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் அது தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க உணர்வு பொதுவாக நீரிழிவு வியாதிகள், அதாவது டயாபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களும் செக் பண்ணி பார்க்கணும்.
பார்க்கணும். அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வை சாதாரணமாக எண்ணாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜை குறிப்பிடுது. இது வந்து அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை வந்து பாதுகாக்கணும். நச்சுக்களை மட்டும்தான் ரத்தத்தில் வந்து வெளியேற்றணும். அந்த நச்சுக்களை மட்டும் சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் சிறுநீரகத்தினுடைய அந்த வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்கள் வந்து கசிய தொடங்கும். அப்படி சிறுநீர் கழிக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தம் வருவது போல தென்பட்டுதுன்னா எச்சரிக்கையாக உடனே நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும். இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி கேன்சரு, கிட்னி ஸ்டோனு இல்லைனா கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி இருந்தால் தான் சிறுநீரில் வந்து ரத்தம் வரும். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ன்றதால தாமதிக்காமல் உடனே மருத்துவர் அணுகுனீங்கன்னா என்ன ஏதுன்றதை பார்த்து உடனே சரி பண்ணிக்கலாம். உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் அதுவுமே உங்களுக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கூடியதான் சுட்டி காட்டுது. நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியாக வந்து சிறுநீர் வந்து இந்த நுரைத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச அந்த தோட்டத்தில் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலும் காணப்படுகிறது. அதனால தான் இது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நுரையுடன் சிறுநீர் வந்து உங்களுக்கு வெளியேறது ஆரோக்கியம்னு பல பேர் நினச்சிக்கோங்க. அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதாக சுட்டி காட்டுது. இப்போ இந்த நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்போதே அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்கும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றமும் தென்படும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது அந்த சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு அந்த சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றிட்டே இருக்கு அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக ரெஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்களை சுற்றி வீங்கியது போல தோற்றமும் இருக்கும். ஸோ நுரைத்து சிறுநீர் வெளியேற்றக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அந்த கண்களை சுற்றி வீங்கிய ஒரு தோற்றமும் தென்படலாம். பஃபிங்கான ஒரு ஐஸு, வறட்சியான கண் தோற்றமும் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. கணுக்கால்களில் உங்களுக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டிருந்தாலுமே சிறுநீரக தொற்றுநோய் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சிறுநீரகம் வந்து செயலிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ சிறுநீரகம் நமக்கு பாதிப்படைஞ்சதுன்னா சோடியத்தை வெளியேற்ற முடியாது. அப்போ தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்கும். இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது. பொதுவாக உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், அது இதயம் தொடர்பான பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட அந்த நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் பாதிக்கப்படுறது, கால் நரம்பு பிரச்சனை என இதில் எது உங்களுக்கு இருந்தாலுமே கால்கள் வீங்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுக்காக கணுக்கால் வீங்கி இருக்குன்றதை வந்து மருத்துவ பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கிறதால கணுக்கால் வீக்கம் ஏற்பட்டதுன்னா அதை உடனே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். தாமதிக்கக்கூடாது. பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை உங்களுக்கு சுட்டி காட்டுது. இப்போ வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மை வந்து பார்க்கப்படுது. நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி ஏற்படுவது இயல்பு. இப்போ ஒரு விதமான பசியின்மை உணவு வந்து அதிகமாக நமக்கு இருக்கும்போது அந்த உணவு மூலக்கூறுகளை உடச்சி அதை செரிக்க வைக்க முடியாமல் பசியின்மை ஏற்படும். அப்போ பசியின்மை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாப்பிட்டதே போதும் நினைப்பாங்க. பசியை எடுக்காது, வேற எதுவுமே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நச்சுக்கள் வந்து அதிகமாக நம்மளுடைய ரத்தத்தில் தேங்கும் போது இயல்பாகவே இந்த மாதிரி பசியின்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்கள். தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள். இந்த மாதிரி தசைப்பிடிப்பு ஏற்பட்டதுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. காரணம் என்னன்னா சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடும். இதனால கால்சியம் வந்து உங்களுக்கு வந்து குறையும் மற்றும் பாஸ்பரஸுடைய கட்டுப்பாடு குறையும். அப்போ தசைகளுக்கு வேண்டிய போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படும். தசை வலியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கியூர் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு அதை உடனே நீங்கள் வந்து அதை அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னா தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்படாது. போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து தசைகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து தென்படுது அப்படின்னா உடனே பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படாமல் மருத்துவரை அணுகி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிறுநீரக செயலிழப்புக்கான அந்த சிகிச்சைகளை மேற்கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.